ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆன்லைன்ல கேம் விளையாடிட்டு இருக்கேன்க்கா. நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட டேட்டா முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, ஆனா நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, என்கிட்ட டேட்டா முடிஞ்சிருச்சு. பட் என் ஃப்ரெண்ட் போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானே காலேஜோட வைஃபையை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேஸ்ல இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன்க்கா. அதாவது நான் இப்ப வைஃபை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. வைஃபையை ஒயர் இல்லாம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி. இப்ப வைஃபை எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆபீஸ்ல வீட்ல யூஸ் பண்ற ரவுட்டர் இன்டர்நெட் சிக்னலை ஐஎஸ்பி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணும். ஐஎஸ்பினா யாருப்பா? இருங்க நான் சொல்றேன். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லுவாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் நம்மளுக்கு வர எல்லா இன்டர்நெட்டையுமே ப்ரொவைட் பண்றாங்க. சரி, ஓகே. ஐஎஸ்பினா என்னன்னு சொல்லிட்டு, ஐஎஸ்பி கிட்ட இருந்து இன்டர்நெட் சிக்னலை ரவுட்டர் ரிசீவ் பண்ணுது. ரவுட்டர் கிட்ட இருந்து இன்டர்நெட் சிக்னல் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இப்போ ரவுட்டர் கிட்ட இருந்து நம்மளுக்கு எப்படி இன்டர்நெட் ரிசீவ் ஆகுதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐஎஸ்பி கிட்ட இருந்து இன்டர்நெட் ரவுட்டர் கிட்ட ரிசீவ் ஆகிக்குது. ரவுட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்த சிக்னலை வயர்லெஸ் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி ரேடியோ வேவ்ஸ்ன்ற ஃபார்ம்ல நம்மளுக்கு சென்ட் பண்ணுது. இது மூலயமா தான் நம்ம டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே யூஸ் பண்றோம். வைஃபைல இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் இருக்கா, இன்னும் இருக்கா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வைஃபையோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். இப்ப அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். வைஃபையோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வைஃபைல இருந்து ஸ்மார்ட் டிவைசஸ் கனெக்ட் பண்ணும்போது வயர் சிஸ்டம் இல்லாம நம்ம வயர்லெஸ் மூலமாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், நம்ம மல்டிபிள் டிவைசஸ்ல சேம் டைம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான ஸ்மார்ட் டிவைசஸ்ல அட் அ டைம்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோ காஸ்ட்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைஃபையோட டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போறோம். வைஃபைல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. செக்யூரிட்டி ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்ட் வீக்கா இருந்தா ஹேக்கர்ஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைஃபையோட டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போறோம். வைஃபை சிக்னல் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இன்டர்நெட் சிக்னல் ரொம்ப ஸ்லோவா இறங்கும். ரவுட்டர்ல இருக்க இடத்துல இருந்து தூரம் போனா இன்டர்நெட் சிக்னல் வீக் ஆயிடும். செக்யூரிட்டி ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பாஸ்வேர்ட் இல்லைன்னா ஹேக்கர்ஸ் ஈஸியா நெட்வொர்க்கை ஆட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் வைஃபை ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகே, வைஃபை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஹாட்ஸ்பாட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்போ நான் ஹாட்ஸ்பாட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட டெஃபினிஷன்ஸை பத்தி பார்த்துடலாம். ஹாட்ஸ்பாட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன்ல இருக்க டேட்டாவை இன்னொரு மொபைல் போனுக்கு ஷேர் பண்ணி யூஸ் பண்றத நம்ம ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மொபைல் போன்ல இருக்க டேட்டாவை வைஃபை மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதர் டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் டிவி, ஃபோன், லேப்டாப், டேப் இந்த மாதிரியான டிவைசஸ்க்கு நம்ம இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி யூஸ் பண்றத நம்ம ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட்டோடைய அட்வான்டேஜஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருக்க வரைக்கும். செகண்ட் பாயிண்ட், நம்ம ஈஸியான மெத்தட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா டிவைசஸ் லைக் நெட்வொர்க் டிவைசஸ், வைஃபை, ரவுட்டர், ஹப் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டிவைசஸ்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட்டோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த ஹாட்ஸ்பாட்டை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்க பேட்டரி ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்க டேட்டாஸும் சீக்கிரமாக காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதை வித்தின் ரேஞ்சஸ்ல தான் நம்மளால யூஸ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க டிபிபிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.